வணக்கம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த தேர்வுக்கான தயாரிப்பு எப்படி இருக்கணும், அதற்கான டிப்ஸ் கொடுக்கறதுக்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு ரஞ்சித் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் திரு ரஞ்சித். இப்போ கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் இதோட ஒரு பாடத்திட்டத்தில் தான் மாற்றம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, அல்லது தேர்வு நிலையிலேயே மாற்றம் இருக்குமா? இல்ல, இதுல பாத்தீங்கன்னா பாடத்திட்டங்கள்லயே மாற்றம் இல்ல, தேர்வு நிலையிலேயே மாற்றம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே தான். நம்ம முன்னாடி பார்த்த சிஜிஎல் மாதிரி தான் சிஹெச்எஸ்எல்லும். சிஜிஎல் பாத்தீங்கன்னா டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா சிஹெச்எஸ்எல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10th லெவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஆனா சிலபஸ் எல்லாம் அதே தான். அங்க என்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் சிலபஸ் எல்லாமே. அதனால பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த சிஜிஎலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு சிஹெச்எஸ்எல் ஈஸியா இருக்கும். சிஹெச்எஸ்எலோட குவாலிஃபிகேஷன் 10th, அதாவது 12th லெவல் பேசிஸ் தான் சிஹெச்எஸ்எல். சோ அந்த 12th லெவல் பேசிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல இப்ப பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்னு எடுத்தோம்னா சிலபஸ் பர்சன்டேஜ் தான். நீங்க சிஜிஎல் அட்டன் பண்ணாலும் அதே பர்சன்டேஜ் கொஸ்டின் தான், சிஹெச்எஸ்எல் அட்டன் பண்ணாலும் அதே பர்சன்டேஜ் கொஸ்டின் தான். ஆனா இங்க லெவல் ஆஃப் டிஃபிகல்டிஸ் ஒன்னு இருக்கு. சோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சோ கொஞ்சம் மீடியம் லெவல்ல சிஜிஎல் இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஈஸி லெவல்ல பாத்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் இருக்கும். சோ இந்த லெவல்ல தான் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அமையும். இப்போ இது அந்த தேர்வு சிஜிஎல் தேர்வை விட இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். சிஜிஎல் விட பாத்தீங்கன்னா சிஹெச்எஸ் கட்டாயமா ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு அடுத்த லெவல் ஒண்ணு இருக்கு, எம்டிஎஸ். கிட்டத்தட்ட அதுவுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ அந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கொஞ்சமா குறைச்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ ஊதியத்துல வித்தியாசம் இருக்குமா? கட்டாயமா ஊதியத்துல வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிஜிஎல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 80,000 இருந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா சிஹெச்எஸ்எல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40,000 இருந்து ஒரு 60,000 தான் உங்களுக்கு சேலரியே வரும். அதனால ஊதியத்துல பாத்தீங்கன்னா பயங்கர வித்தியாசம் இருக்கு. அது போக போஸ்டிங்லயுமே வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீங்க இதுல அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷனல் ஆபீசர் எல்லாம் நம்ம பார்ப்போம். இதோட அடுத்த கீழே இருக்க லெவல் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க், சோ டேட்டா என்ட்ரி இதை பேஸ் பண்ணி தான் நீங்க பாத்தீங்கன்னா போஸ்டிங் போறீங்க. சோ அதனால அந்த லெவலுமே பாத்தீங்கன்னா கம்மி தான். இப்போ ரெண்டுத்துக்குமான அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன்ல இருக்கிறதுனால இப்போ எதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத எந்த அடிப்படையில தேர்வர்கள் முடிவு பண்ணலாம்? இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே அப்ளை பண்ண முடியும். அதாவது சிஜிஎலும் பண்ண முடியும், சிஹெச்எஸ்எலும் பண்ண முடியும். சோ ஏதாவது ஒண்ணுதான் பண்ணும் அப்படின்ற எந்த கண்டிஷனுமே கிடையாது. சோ ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். ரெண்டுத்துக்கான எக்ஸாம் டேட் வேற வேற தான். ஏன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் வருது சிஜிஎல், இது பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் வருது சிஹெச்எஸ்எல். சோ அதனால பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கான எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாதங்களும் வேற வேற தான். அதனால தாராளமா ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இது எது அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிஜிஎல் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா டிகிரி இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் பாத்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த சிஹெச்எஸ்எல். சோ 12வது முடிச்சவங்க அல்லது டிகிரி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் பாத்தீங்கன்னா நம்ம சிஹெச்எஸ்எல் பார்க்கணும். இப்போ இதற்கான தயாரிப்பு முறையில வித்தியாசப்படுமா? வெவ்வேறு புத்தகங்கள் படிக்க வேண்டி இருக்குமா? இல்ல, ஒரே புத்தகம் தான், அதே ஸ்ட்ராட்டஜி தான். சிஜிஎலுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் சிஹெச்எஸ்எலுக்கும் யூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட இதுல 3,131 போஸ்டிங் போட்டிருக்காங்க. பட் அந்த 3,131 போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏன்னா 12th பேசிஸ்ன்றனால பாத்தீங்கன்னா நீங்க ஆல் ஓவர் இந்தியாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா இதை நம்ம லாங்குவேஜ்லயும் எழுத முடியும், தமிழ்லயும் பாத்தீங்கன்னா வியூ பண்ண முடியும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. சோ தட் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சரும் பண்ண முடியும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் ஹெவி. இப்போ 3,131 வேகன்சிஸ் அப்படின்னு சொன்னீங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதற்கு என்ன கல்வி தகுதி? இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்வி தகுதி மாறுபடுதா? இல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்குள்ள 3 போஸ்டிங் மட்டும் தான் பிரிச்சிருக்காங்க. சிஹெச்எஸ்எல் அப்படின்னா எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னு 3க்குமே பாத்தீங்கன்னா கல்வி தகுதி ஒண்ணுதான். நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தா போதும். அதுவும் அதாவது முடிச்சு கம்ப்ளீட் ஆகி ரிசல்ட் வந்திருக்கணும். அந்த பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா எலிஜிபிள் தான். அந்த 12th மேல முடிக்கக்கூடிய அத்தனை பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான வழிமுறைகள் என்ன? இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்போ அதுக்கான தயாரிப்பு தொடங்குனாங்க அப்படின்னா அவங்களால கிராக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இப்ப அதாவது இது ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி
படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, அவங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். இப்ப சில பேர் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்படி ஆரம்பிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, ஏன்னா வந்து நம்ம கிட்ட 2 மாசமா டைம் இருக்கறனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 2 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 செட் வரும். அந்த 60 செட் அவங்க சால்வ் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதுலயும் புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாட புத்தகங்கள் அப்படின்றது போதுமானதா இருக்குமா? அந்த தயாரிப்பே போதுமா? பாட புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனா மேத்ஸுக்கும் ரீசனிங்க்கும் இவங்க கொஞ்சம் அதெல்லாம் அவங்க ரெஃபர் பண்ணணும். ஏன்னா அப்பனாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் நமக்கு அந்த பாட புத்தகங்கள்ல இருந்து வரும். ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 25 கேள்விகள் கேட்கப்படுது. மெயின்ஸ்லயும் அதே மாதிரி 2வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே ஜிஎஸ் வருது. அதனால அது மட்டும் பத்தாது. அதை தாண்டி சில மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய புக்கை ப்ரிஃபர் பண்ணி தான் ஆகும். இப்போ மார்க் டெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பலன் கொடுக்குமா? அதை எங்க போய் செய்ய முடியும் தேர்வர்கள்? இப்ப மார்க் டெஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. வெறும் டெஸ்ட் மட்டுமே பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எழுத போறேன், சிஹெச்எஸ் எழுத போறேன் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ரொம்ப 500 ரூபாய், 200 ரூபாய், 400 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயர் பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 100 டெஸ்ட், 200 டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மார்க் டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அது பலன் கொடுக்குமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகாது, பட் அந்த மாடல்ல இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேப்பர் அவங்க எழுதினாங்க அப்படின்னா அந்த 30-40 பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா பலன் அளிக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கவர் பண்ண முடியும். 70% கொஸ்டின்ஸ் ஈஸியாவே அவங்களால எழுத முடியும். மீதி இருக்க 20% கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணாங்களே பண்ணிடலாம். சோ 80 to 90% மார்க் வாங்கினாலே போதும், தாராளமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கெட் த்ரூ ஆயிடலாம், உள்ள போயிடலாம். நெகட்டிவ் மார்க்கிங் அதே மாதிரி ஏஜ் லிமிட் அதாவது நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் அது இருக்கா? இதுல நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் கிடையாது. ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 27 வயசு. ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா +3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன். அதுக்கப்புறம் ஜெனரலுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன். ஜெனரலுக்கு யூஸ்வலா 18ல இருந்து 27 வயசு வரைக்கும் தான் அவங்களால எழுத முடியும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். சோ இது இவ்வளவு அட்டெம்ப்ட் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது, கண்டிஷன்ஸும் கிடையாது. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா? இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் டயர் 1ல அதாவது ப்ரிலிம்ஸ்ல அதுல வந்து 0.05 வந்து பாத்தீங்கன்னா பெனல்டி மார்க், அதாவது 0.5 இஸ் பெனல்டி மார்க். அப்போ இந்த தேர்வு வந்து என்ன முறையில நடத்தப்படும்? எழுத்து தேர்வா அல்லது அது அப்ஜெக்டிவ் பேப்பர்னு சொல்லுவோமே அந்த வகையில் நடத்தப்படுமா? இதுல 2 டயர் இருக்கு, 2 ஸ்டேஜ் இருக்கு, டயர் 1, டயர் 2. இந்த 2 ஸ்டேஜுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். சோ அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டைப்ல இருக்காது, எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான். நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நீங்க எழுதுவீங்க. ஆனா அத்தனை கேள்வியுமே அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ எழுத்து தேர்வு என்பதை விட இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து இன்னும் கூடுதலான ஒரு கவனம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் தான் விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுக்கான தயாரிப்பு என்பதை தேர்வர்கள் எப்படி செய்ய வேண்டியிருக்கும்? இது என்னன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மவுஸை ஹேண்டில் பண்ணணும், இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரைட் ஹேண்ட் நான் யூஸ் பண்றேன், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்னால ஒண்ணு எழுத முடியும், அடுத்த நிமிஷம் நான் அந்த பெண்ணை கீழே வச்சுட்டு மவுஸை எடுத்துட்டு டிராக் பண்ணி மறுபடியும் சேவ் ஆப்ஷனை கொடுக்கணும். சோ இதுக்கான அந்த டைம் டியூரேஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்கும். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ணும் போதே நம்ம ஆஃப்லைன்ல பண்றதை விட கூடுதலா நம்ம ஆன்லைன்ல பிராக்டிஸ் பண்றது நமக்கு ரொம்ப நல்லது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் இருந்தா சிஸ்டம்ல பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் மொபைல்ல பண்றாங்க, பட் மொபைல்ல பண்ணும்போதும் வந்து பாத்தீங்கன்னா சேம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் இருக்கும். பட் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிஸ்டம்லாம் இருக்கு, மவுஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த மவுஸை வச்சு பிராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மவுஸை டிராக் பண்ணுவோம், அந்த பேசேஜ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதிகமா இருக்கும், அதை வந்து பாத்தீங்கன்னா டிராக் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த டைம் டியூரேஷன் அந்த பெண்ணுக்கும் அந்த மவுஸுக்கும் உள்ள அந்த டியூரேஷன்ஸ் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்க தான் செய்யும். அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா அது இன்னும் கம்மியாக்கலாம் அந்த டைம். இந்த தேர்வை பொறுத்தவரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்? இதுல வந்து மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், 3வது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், 4வது வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 இருக்கு. இதே தான் மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதே ரீசனிங், இங்கிலீஷ், மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ், இது போக கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்னு வைப்பாங்க. ஏன்னா இது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் நம்ம முதல்ல சொன்னோம், எல்டிசி
லோவர் டிவிஷன் கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னும் போது இந்த ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட், ஒரு 15 நிமிஷம் டைம் இருக்கும். அந்த 15 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 கீவேர்ட்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2000 கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் பண்ணி அந்த டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அது ஒன்லி ஃபார் குவாலிஃபிகேஷன் தான், அதோட மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது ஒன்லி ஃபார் த குவாலிஃபிகேஷன். ஸோ அவங்க சொன்ன அந்த கீவேர்ட்ஸ் கரெக்டா டைப் பண்ணிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இணைப்பில் வந்து இந்த தேர்வுக்கான தயாரிப்பு முறை என்னவாக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு ரஞ்சித். நன்றி.